ஹாய் காய்ஸ், என்னோட ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி வந்துட்டு பர்த்டே. ஸோ இது வந்துட்டு நாங்கள் நேற்று எடுத்திருந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவங்க இன்றைக்கி மண்டே இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க் போயிடுவாங்க. நேற்று வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அது வந்துட்டு திருவிழா எல்லா வீடியோவுமே நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு செகண்ட் மோட்டர் எல்லாமே எடுத்தோம். ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு அவங்களுக்காக வாங்கி வச்சுருந்த ஒரு குட்டி சர்ப்ரைஸு. எங்கள் அம்மா ஒரு ஓட்டை வைங்க அவங்க அப்போதே அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுமே எனக்கு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க போல். நானுமே வந்துட்டு ஒரு 1/2 kg தாங்க வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களா, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 1/2 kg வாங்கினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kgயில் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு தங்கச்சி வீட்டிலேருந்து பாப்பா தம்பி எல்லாருமே வந்துட்டு வந்திருந்தாங்க. மாமா பொண்ணு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கனால நம்ம நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கேக் வாங்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி குழந்தைங்க கூட சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அவங்களுக்கு அட்வான்ஸாகவே நாங்கள் வந்துட்டு கேக் எல்லாமே வாங்கி வந்துட்டு கட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். பட் அம்மா வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ அவங்களுமே அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலங்க. அடுத்த வருஷம் நான் வந்து மன நிம்மதியோட, உங்களுக்கு சந்தோஷம்லாம் முக்கியம் கிடையாது, போதும்னு நினைக்கிறவங்க மட்டும்தாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். அதே எதிர்பார்ப்போடு தான் நாங்களுமே இந்த வருஷத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தாங்க இது. என்னோட வீட்டுக்கார் ஆக்சுவலாக வந்துட்டு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக நம்மளுக்காக அவங்க வந்துட்டு எவ்வளவோ செய்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விசேஷமாக தான் நான் வந்துட்டு இதை பார்க்குறேன். என் குட்டி தங்கம், என் மயனை பாருங்கள், அவனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு இதை அவன் பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ எல்லாத்துக்குமே கேக் எல்லாமே ஊட்டி விட்டுட்டு பாப்பா வந்துட்டு கேக் சுத்தமாகவே சாப்பிடல. அவங்களோட பர்த்டேக்கும் அவங்க சாப்பிடல. ஆனால் நார்மலாக கேக் கொடுத்தா சாப்பிட்றாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு கேக் நம்ம கட் பண்ணி ஊட்டினோம்னா அவங்க பயந்துடுறாங்களா என்னன்னு தெரியல, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க தாத்தாட்ட இருந்து அவங்க இறங்கவே இல்லைங்க. அவங்க தாத்தானா போதும் போல் அவங்களுக்கு அப்படிதான் இருக்குது. சரி, நாங்களும் அப்படியே சூப்பராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் திருவிழாவுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோங்க. நைட்டு திருவிழா சூப்பராக இருக்கும். அதையுமே நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒன்று ஒன்றா நான் எடிட் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு 11 மணிக்கிட்ட தான் வீட்டுக்கே வந்தோம். ஸோ இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துருவோம். ஸோ இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணிக்கிட்டே டாடா.